அங்க புனம்போதைக்கு எப்படி இந்த அரசாங்கம் அனுமதித்தது? தீபத்தூண், இந்துக்களுக்கு புனிதமான தீபத்தூணை புனம்போதைக்கிற இடங்கிறாரு சட்ட அமைப்பு. புனம்போதைக்கிற இடத்துல புனம்போதைக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய மரியாதைக்குரிய திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் இறந்து போனதும் நீங்க கண்ணம்மாப்பேட்டைக்கு தானே போயிருக்கணும், கடற்கரைக்கு ஏன் போனீங்க? சேகர் பாபு போன்ற, ரகுபதி போன்ற இந்து விரோத தீய சக்திகளை வர்ற தேர்தல்ல இந்துக்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இறுதி அத்தியாயம் எழுதுவார்கள். 1923 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்றம் இந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக தீர்ப்பளித்தது. அந்த வழக்கு நமக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வழக்கு இல்ல. இந்த மலையின் மீது இருக்கின்ற அன்யூஸ்டு லேண்ட், உபயோகத்தில் இல்லாத நிலம் அரசுக்கு சொந்தமானது என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் உரிமை கொண்டாடியது. அதற்கு எதிராக கோவில் நிர்வாகம் வழக்கு தொடர்ந்து அது வழக்கு தொடரப்பட்டது 1920. அப்போ அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு 23 ஆகஸ்ட் 25 அன்னைக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தி சபார்டினேட் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். அது என்னன்னு சொன்னா, இந்த கிரிவல பாதைக்கு உள் இருக்கின்ற அப்படின்னு சொல்லிட்டா இந்த மலைக்குள்ள இருக்கிற எல்லா இடமுமே கோவிலுக்கு சொந்தம். அதுல தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ், முகமதியர்கள் உரிமை கொண்டாடுகின்ற அந்த கட்டிடம்னு தான் சொல்லியிருக்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல 1923 ஆகஸ்ட் 25 ஜட்ஜ்மெண்ட்ல தர்கான்னு கூட சொல்லல. இதுல இன்னும் பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை அதனுடைய கையேட்டுல சிக்கந்தர் பாதுஷாவுக்கு கல்லறை கோரிப்பாளையத்தில் இருக்கின்ற மசூதியில் இருக்குன்னு அரசாங்க ஆவணம் சொல்கிறது. அதனாலதானோ என்னவோ நீதிமன்றம் தர்காங்கிற பேர் உபயோகப்படுத்தல, தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, கிரிவல பாதைக்கு உள் இருக்கின்ற இடம் அனைத்தும் அப்படின்னு சொன்னா அந்த 33 சென்ட் தவிர தி ஸ்ட்ரக்சர் கிளைம் பை முகமடன்ஸ் அது எவ்வளவு? 33 சென்ட். அது தவிர மீதி இடம் அனைத்தும் கோவிலுக்கு சொந்தமானதுன்னு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையை இந்துக்கள் நம்ப முடியாது. ஏனென்றால் நீதிமன்றத்தில் அவங்க இதை சிக்கந்தர் மலைங்கிறாங்க, அறநிலையத்துறையின் அபிடவிட்ல இது சிக்கந்தர் மலைன்னு. அதனால இந்துக்களுடைய உரிமையை விட்டு கொடுக்கின்ற, பராதீனப்படுத்துகின்ற ஒரு ஹிந்து விரோத நிர்வாகம் தமிழகத்தில் இருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. ஆனால் உயர் நீதிமன்றம் அதுல முதல்ல சிங்கிள் ஜட்ஜ் மரியாதைக்குரிய திரு GR சாமிநாதன் அவர்கள் தெளிவா தீர்ப்பு கொடுத்தார். அதுக்கு எதிராக அப்பீலுக்கு போனாங்க மாநில அரசு. டிவிஷன் பெஞ்சும் திரு GR சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை முழுமையாக ஏற்கிறோம்னு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதுக்கு பிறகு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல பேசும்பொழுது 2 நாளைக்கு முன்னாடி இதுக்கிடையில ஒரு விஷயத்தை உங்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். நான் இங்க கந்தூரிக்கு சந்தனக்கூடுக்கு கொடிமரம் கொண்டு போற அன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் 17 பேரை மாவட்ட காவல்துறை கைது செய்து வைத்திருந்தது. திருநகர்ல அவங்கள பார்க்க போனப்பவே டிசி அவர்கள் தான் நான் சொன்னேன், கள்ளத்தி மரம்ங்கிறது நம்ம கோவிலுடைய தலவிருட்சம், அதுல எப்படி பிறை கொடி ஏற்ற முடியும்? ஏன்னா அந்த 33 சென்ட் தவிர, அதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லி இருக்கு, அன்றைய நிலையிலேயே ஸ்டேட்டஸ் குவோ ஆன்டி மெயின்டைன் பண்ணணும்னு. ஆனா அதுக்கப்புறம் பல கட்டுமான பணிகள் நடந்திருக்கு. ஆகவே தமிழக அரசு இந்துக்களுடைய கோவிலின் நிலத்தை, அதன் சொத்துக்களை காப்பாற்ற அறநிலைத்துறை தவறிவிட்டது. நீங்க முதல்ல டிசம்பர் 1 இங்க தீபஸ்தம்பத்துல தீபம் ஏற்றணும்னு கொடுக்கும் பொழுது கணம் நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார், அதை நாம மறக்க கூடாது. இது ஏதோ வெறும் தீபம் ஏத்துற பிரச்சனை இல்ல, இந்து கோவிலுடைய இடத்தின் உரிமைக்கான பிரச்சனை. அதனால இன்னைக்கு என்ன நிலைமை வந்திருக்கு, ஸ்தலவிருட்சத்தை ஆக்கிரமிக்கலாம், அங்க அவங்க குடியேற்றலாம். இன்னமும் நமக்கு சில அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ் இன்னும் நிறைய புனம்போதிச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்ப முழு இதுவும் அந்த 33 சென்ட் தவிர
இந்துக்களுக்கு தான் சொந்தம்னா அப்ப அங்க புணம்போதைக்கு எப்படி இந்த அரசாங்கம் அனுமதித்தது? அதே மாதிரி தமிழக அரசு அனுமதிக்காமலா ஸ்தலவிருட்சத்துல அவர்கள் கொடியேற்றி இருக்காங்க. ஆகவே இன்னைக்கு கோவிலுடைய சொத்துக்களை நாம இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கத்திடமிருந்து காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு நான் காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போகணும்னு திட்டமிட்டு தான் வந்தேன். ஆனால் காவல்துறை போட்ட பல்வேறு முட்டுக்கட்டுகளின் காரணமாக காலதாமதமாயிடுச்சு. ஆனா இதுக்கு அந்த கள்ளத்தி மரத்துல திரை கொடி ஏற்றி இருப்பதை, அது இன்னும் இறக்கப்படாததை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அதனால மாநில அரசு, ஏன்னா 2 நாள் முன்னாடி கனம் நீதிபதி அவர்கள் அதை ரிமூவ் பண்ணுங்க, அது யாரோட இடம், அப்போ அறநிலைத்துறை நல்ல வேளை அது எங்களோடதுதான், அதாவது அறநிலைத்துறையோடது, அந்த கோவிலோடது. ஏன்னா உங்களுக்கு ஹிந்து கடவுள்கள் மட்டுமே சட்டப்படி லீகல் என்டைட்டி. அவங்க எப்படி மைனர் சைல்டு, அதுக்கு அப்பா அம்மா நேச்சுரல் கார்டியன், அந்த மாதிரி இதுக்கு அறநிலைத்துறை கார்டியன் தான். ஆனா இடத்துக்கு ஓனர் யாரு? சுப்பிரமணிய சுவாமி. ஆகவே அவரோட இடத்துல அத்துமீறி ஆக்கிரமித்து திரைக்கொடி ஏற்றி இருப்பதை நீதிமன்றத்திலே கனம் நீதிபதி அவர்கள் ஆட்சேபித்தும் இன்னமும் நீக்கப்படாதது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஹிந்து விரோத செயல். ஆகவே உடனடியாக அது நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மரத்தை பார்த்தேன், அங்க பிறைக்கொடி இருப்பதையும் பார்த்தேன். என்ன சொல்றேன், எஃப்ஐஆர் எப்ப போடுறது? நீதிமன்றம் சொன்ன பிறகா? கனம் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நீங்க அதை ரிமூவ் பண்ணுங்க, அது சட்ட விரோதம், யார் இடத்துல இருக்குன்னு. இப்போ யார் இடத்துல இருக்குன்னு கேட்டதுக்கு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் எந்ததுன்னு சொன்னாங்க. கேட்கலன்னா சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆகவே இந்த அரசாங்கத்தின் எண்ணங்கள் பழுது. அது மட்டும் இல்ல, நீங்க எவ்வளவு ஒரு கேவலமான எண்ணம் கொண்டவர்கள் அமைச்சரா இருக்காங்கன்னா, தீபத்தூண், இந்துக்களுக்கு புனிதமான தீபத்தூணை புணம் புதைக்கிற இடங்கிறாரு சட்ட அமைச்சர். நான் கேட்கிறேன், அவர் என்ன சொன்னாரு? அவர் சொல்லலைன்னா நான் கேட்க மாட்டேன். அரசியல் நாகரிகத்தோடு நாங்க இத்தனை வருஷமா கேட்கல. புணம் புதைக்கிற இடத்துல புணம் புதைக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய மரியாதைக்குரிய திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் இறந்து போனதும் நீங்க கண்ணம்மாப்பேட்டைக்கு தானே போயிருக்கணும், கடற்கரைக்கு ஏமோ நீங்க. ஆகவே என்ன நினைக்கா, ரகுபதி போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகள் நாம என்ன வேணா கேட்கலாம், இந்துக்களுக்கு சொரணை இருக்காது, அவன் ஏன்னு கேட்க மாட்டான் அப்படின்னு. ஆகவே சேகர் பாபு போன்ற, ரகுபதி போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகளை வர்ற தேர்தல்ல நிச்சயமாக இந்துக்கள் வீறு கொண்டெழுந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இறுதி அத்தியாயம் எழுதுவார்கள். எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கே தெரியும், நீங்க காலையில இருந்து என் கூட இருந்திருக்கீங்க. நான் ஒண்ணும் எதையுமே மீறலையே. கூடிய அகற்ற சம்பந்தமா காவல்துறை சொல்லிட்டாங்களா சார்? இல்ல, அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், எஃப்ஐஆருக்கு என்ன தேவை? போய் நேரடியா போய் கேட்ட வேண்டியதானே. ஏன்னா அது ஆக்கிரமிப்பு. இப்போ என் வீட்டுல அந்நியன் ஒருத்தன் ஆக்கிரமிக்கிறான். அந்நியன் தான், பக்கத்து வீட்டுக்காரன் கூட அந்நியன் தானே. அந்த அர்த்தத்துல சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சிட வேண்டாம். அந்நியன் ஆக்கிரமிக்கிறான்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த மனு போட்டுட்டு காத்துக்கிட்டு இருப்பேனா? இன்னும் தூக்கி எறிவேன். அந்த மாதிரி அறநிலைத்துறை போய் அந்த கொடியை நீக்கி இருக்கணும். ஏன்னா நீதிபதியே சொல்றார் இது ஆக்கிரமிப்புன்னு. அதனால நான் எந்த சட்டவிரோதமாகவும் செயல்படல. அதனால இந்துக்களுக்கு உரிமைகளை கேட்பது இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு தப்பா தெரியலாம். அதோட இல்ல, மிகப்பெரிய தவறு இங்க நடந்திருக்கு. ஏன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் மதுரைக்கும் வரலாம், இல்ல சென்னைக்கும் வரலாம், எங்க வேணா வரலாம். ஆனா மாண்புமிகு பிரதமரோட கான்வாயை அட்டாக் பண்ணுவேன்னு சொன்ன விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நபர் இன்னி வரை ஏன் கைது செய்யப்படவில்லை? கேட்டா எஃப்ஐஆர் போட்டிருக்குங்கிறாங்க. அது கண்துடைப்பு. யாரை ஏமாத்த? மாண்புமிகு பிரதமரை அட்டாக் பண்ணுவேன்னு ஒருத்தன் பேசியிருக்கான். ஆகவே அதனால இங்க don't hesitate to call the actions of collector and commissioner as anti-Hindu against the interest of the nation.
தேங்க்யூ.